कृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 69வது ஸ்லோகம். நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின்மே பிரியகிருத்தமஹ பவிதா நச்ச மே தஸ்மாத் அன்யப்ரியதரோ புவி. நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின்மே பிரியகிருத்தமஹ பவிதா நச்ச மே தஸ்மாத் அன்யஹ பிரியதரோ புவி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், பராம்பக்திம் அசம்சய மாமேவ ஏஷ்யதி அப்படின்னு ஒரு சொன்னார். அதாவது என்னுடைய இந்த ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்த இந்த ரகசியத்தை, அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி கொடுத்த ரகசியத்தை அவருடைய பக்தர்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறானோ, அதாவது அளிக்கின்றானோ, அவன் என்ன பண்ணுவான், ஒப்புயர்வற்ற பக்தியை செய்து கிருத்வா அசம்சயா மாமேவ ஏஷ்யசி அப்படின்னு சொல்கிறார். சந்தேகமே இல்லாமல் கடைசியில் அவன் என்னையே வந்து அடைகின்றான் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். அதையே அந்த இன்னும் ஒரு கோடு, அதுக்கு இன்னொரு அழுத்தமாக இன்னொரு வார்த்தை பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்னன்னு கேட்டால், அப்படி ஒருத்தன் சொல்லி கொடுக்குறானே, யஹா ய நரஹா அப்படின்னு சொல்கிறால, எவன் அப்படின்னு சொல்கிறானே, அவன் அந்த மனுஷ்யேஷு மனிதர்களுக்குள் தஸ்மாத் அவனை விட தனக்கு பிரியகிருத்தமாக அப்படின்னு தனக்கு அவன் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார். அவனை விட கஷ்டித்மே பிரியகிருத்தமாக, அவனை விட ஒரு சிறந்த பிரியமானவன் எனக்கு என்ன வேற ஒருத்தரும் இல்லை. ஏன்னா நான் சொன்ன ரகசியத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறான். யாருக்கெல்லாம் தேவையோ கிருஷ்ண பக்தர்களுக்கு அதை பற்றி அந்த பெருமாள் சொன்ன இந்த குஹ்யதமம் என்ன தெரியுமா, குஹ்யதமம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இந்த குஹ்யதமான ரகசியத்துங்களுக்கெல்லாம் ரகசியமான மிகச்சிறந்த ரகசியமான இந்த ரகசியத்தை என்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொல்கிறானே, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், பிரியமான சேவை செய்கிறார். முதல்ல எல்லாருக்கும் கைங்கரிய ஸ்ரீ கடக்கணும்னு சொல்கிறார். போன ஸ்லோகத்தில் கூட நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம், ஆண்டாள் என்ன கேட்டால், மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு கேட்டுண்டா 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி. அதாவது ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, பெருமாளுக்கு கிடைக்கக்கூடிய, பெருமாளுக்கு செய்யக்கூடிய, பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதால் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ இருக்கே, அது நிச்சயமாக வேணும். இப்போ திருப்பாவையில் கூட இப்போ ஆண்டாள் என்ன கேட்டா, பெருமாளை எழுப்புறா, நப்பினை பிராட்டி எழுப்புறா, அவள் எல்லாரும் நந்தகோபன்கிட்ட போய் எழுப்பிட்டு வரா, ஒருத்தரா எழுப்பி அவள் என்ன கேட்டுண்டு வரா, நோன்பு நோக்கணுன்றதை காட்டிலும் கைங்கரிய ஸ்ரீ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அந்த கைங்கரியத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறா. அதுக்கு தான் பெருமாளுக்கு இந்த பாசுரங்களை சமர்ப்பிக்கிறா. அப்போ அதுபோல் சொல்லும்பொழுது இதுவும் என்ன, பெருமாள் சொல்லி கொடுத்த இந்த ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம், மேலான ரகசியம். 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி என்ன ஜனக மகாராஜுக்கு விவஸ்வான் அந்த வழியில் சொன்னது இப்போ என்ன இருக்கு, இப்போவும் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறாரே, இந்த ரகசியத்தை சொல்கிறவன் அடுத்தவனுக்கு எடுத்து சொல்கிறான், கிருஷ்ண பக்தர்களுக்கு எடுத்து சொல்கிறான்னு சொன்னால் அவன் மிகவும் எனக்கு பிரியமானவன். அதாவது இது பெருமாளுக்கு செய்கிற ஒரு கைங்கரியம். அதாவது பிரியமான சேவை செய்பவனும் இல்லை, அவனை விட வேறொருவன் எனக்கு அதிக பிரியமானவனும் இல்லை, இந்த பூவையிலும் இல்லை, இனி உண்டாக போவதும் இல்லை அப்படின்னு. ஏன்னு சொன்னால் பெருமாள் சொன்னதை அப்படியே அவனுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொல்கிறான். அவர் யாருக்கு சொல்லணுமோ அவளுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறான்னு சொன்னால் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார், பெரிய அப்ஜெக்டிவ், அவனுக்கு எனக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரகசியங்களை என்ன அடுத்தவனுக்கு என்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொல்கிறான். அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பவிதா நச்சமே தஸ்மாத்
இன்னும் எதிர்காலத்துலேயும் அதுபோல் ஒரு பிரியமானவன் எனக்கு கிடைக்க மாட்டான். இப்போ இருக்கிற இந்த பிரியமானவன் எனக்கு ரொம்பவும் என்ன பிரியதரோ புவிகி, இந்த உலகத்தில் அவன் எனக்கு ரொம்பவும் பிரியமானவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன அறுதி இட்டு சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.